அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். இஸ்லாத்தின் தலையாய கடமைகளில் ஒன்றுதான் ஜகாத். அல்லாஹு தஆலா நம்முடைய செல்வங்களிலிருந்து செல்வங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜகாத் நம்முடைய செல்வங்களை, பொருளாதாரங்களை பரிசுத்தப்படுத்துகிறது என்று மார்க்கம் பேசுகிறது. நம்முடைய பொருளாதாரங்களிலிருந்து 2.5% அதாவது 40 ஜகாத் வாங்க தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எல்லா செல்வந்தர்களுக்கும், அதாவது ஜகாத் கடமையானவர்களுக்கும் இருக்கிறது என்று தீனுல் இஸ்லாம் பேசுகிறது. ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்து வைப்பவர்களுக்கு கடுமையான வேதனைகள் இருப்பதாக குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஜகாத்தை யாரெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கெல்லாம் ஜகாத்து கடமை, எந்தெந்த பொருள் எவ்வளவு இருந்தால் ஜகாத்து கடமை, ஒருவருக்கு கடன் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டுமா, ஜகாத்தை எப்படி கணக்கிடுவது என்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த பதிவிலே காண்போம். அல்லாஹு தஆலா எல்லா காலங்களிலும் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களாக வாழச் செய்து உபரியான தான தர்மங்களையும் செய்யும் கொடைவள்ளல்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அதற்கான செல்வங்களையும் ஆற்றலையும் பக்குவத்தையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக ஜகாத் என்பது தங்கம், வெள்ளி, அதனுடைய பணம், அதாவது தங்கம், வெள்ளி, பணம், வியாபார சரக்குகள், விவசாய நிலங்கள், கால்நடைகள் போன்ற பல விஷயங்களில் ஜகாத்து கடமை என்பது இருக்கிறது. குறிப்பாக நம்மின் புழக்கத்திலே பார்க்கும் பொழுது தங்கம், வெள்ளி, பணம், வியாபார சரக்குகள் என்பதுதான் பெரும்பான்மையாக நம்மிடத்திலே இருக்கும். சிலர்களிடத்திலே விவசாய பூமிகள், விவசாயம் செய்யக்கூடிய நிறைய சூழல்கள் பலர்களுக்கு இருக்கலாம். அவர்களுக்குமான ஜகாத்தை எல்லாம் இந்த பதிவிலே நாம் பார்ப்போம். ஆரம்பமாக ஒருவரிடத்திலே தங்கம் 82.5 கிராம் இருந்தால், அது ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அவருக்கு ஜகாத் கடமை. தங்கம் 82.5 கிராம், அதாவது 10 பவுனுக்கு மேலே, 10.25 பவுனை விட கொஞ்சம் கூடுதல். வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி ஒருவரிடத்தில் இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அவருக்கும் ஜகாத் கடமை. அல்லது பணமாக இருக்கிறது என்றால் இந்த வெள்ளியின் கிரயத்தை நாம் பார்க்க வேண்டும். தங்கம் அல்லது வெள்ளியின் கிரயம் முடிந்தவரை கொடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வெள்ளியின் தொகையை நாம் பார்க்க வேண்டும். வெள்ளியின் தொகை தோராயமாக ஒரு கிராம் 80 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால், வெள்ளியினுடைய விலை ஒரு கிராம் 80 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 48,960 ரூபாய் ஒரு வருடத்திலே ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் அவருக்கு ஜகாத் கடமை என்று மார்க்கம் பேசுகிறது. உதாரணமாக 80 ரூபாய் என்று சொன்னேன். எவ்வளவு விலை வருகிறதோ அதோடு 612 பெருக்கி அந்த அளவிற்கு நம்மிடத்திலே தொகை இருந்தது என்று சொன்னால் ஜகாத்தை நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். தங்கம், வெள்ளி இந்த இரண்டும் எப்படி இருந்தாலும் ஜகாத் கொடுக்க வேண்டும். அதை நாம் பயன்படுத்தக்கூடிய சூழலில் இருந்தாலும் அல்லது நாம் எடுத்து வைக்கும் பொருளாக வைத்திருந்தாலும், தங்கம் வெள்ளியெல்லாம் பாராகவோ அல்லது கட்டியாகவோ அல்லது ஆபரணங்களாகவோ அல்லது நம்முடைய ஆடைகளில் ஜருகையிடப்பட்ட வெள்ளி ஜருகையிடப்பட்ட ஆடைகளாகவோ அல்லது நாணயங்களாகவோ எப்படி இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும், உதாரணமாக வீட்டிலே வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தினாலும் தங்கம் வெள்ளி அது எப்படி இருந்தாலும் அதற்கு ஜகாத் மேல் சொன்ன அளவு வந்து விட்டால் நிச்சயம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரங்கள் காசு பணம் என்று எடுத்துக்கொண்டால் 612 கிராம் வெள்ளியினுடைய தொகை ஒருவரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அது அல்லாத பிரம்மாண்டமான வீடுகள், பிரம்மாண்டமான வாகனங்கள், 1000 வீடு இருந்தாலும் சரி, அல்லது 100 கார்கள் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டின் பயன்படுத்துவதற்காக உயர்தரமான ஃபர்னிச்சர்கள், உயர்தரமான பொருட்கள் என்ன இருந்தாலும் அவைகளுக்கு சொந்த பயன்பாட்டிற்கு இருக்கும் வரை ஜகாத் இல்லை என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. ஒரு 100 வீடு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர் அதற்காக ஜகாத் கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு 2 ஏக்கர் இடம் வைத்திருக்கிறார், ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்று இருந்தால் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக இருக்கும் வரை அதில் ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை என்று மார்க்கம் பேசுகிறது. ஒருத்தர் ஒரு 10 வீடு வச்சிருக்கிறாரு, 10 வீடை வாடகைக்கு விடுகிறார், அல்லது 10 கார் வைத்து அதை வாடகைக்கு விடுகிறார். இப்படியெல்லாம் வாடகைக்கு விடுகிறார்கள் என்றால் அந்த இடத்துல காருடைய விலையோ வீட்டுடைய விலையையோ ஜகாத்துக்கு எடுக்கக்கூடாது. அந்த இடத்திலே மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது, காரினுடைய வருமானம், வீட்டிலிருந்து கிடைக்கும் வாடகை, இந்த வாடகை, இந்த வருமானங்களை நம்முடைய செலவு போக வருட கடைசியிலே ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதற்குத்தான் ஜகாத்தை நாம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அதாவது சொந்த பயன்பாட்டிற்காக இருக்கும் 100 வீடு இருந்து சொந்த பயன்பாட்டுக்கு என்று இருந்தால்
10 கார் இருந்து சொந்த பயன்பாட்டிற்கு என்று இருந்தால் அதற்கெல்லாம் ஜகாத்து கிடையாது. சொந்த பயன்பாடு இல்லாமல் வீடை வாடகைக்கு விட்டுருக்கிறோம், காரை வாடகைக்கு விடுறோம், அல்லது ஃபர்னிச்சர்களை வாடகைக்கு விடுகிறோம் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய வாடகையைத்தான் நாம் கணக்கிட வேண்டும். ஒரு வருடத்தை அடைந்த பிறகு அதிலிருந்து மீதமாகும் காசு நிசாபை அடைந்தால், மேல் சொன்ன 612 கிராம் வெள்ளியினுடைய கிரயத்தை அடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த காசிற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு வருடம் பூர்த்தி ஆகுவதற்கு முன்னால் ஒரு பிஸ்னஸ் பண்றாரு. வருடம் பூர்த்தி ஆகும் பொழுது, கடைசி ஒரு மாதம் இருக்கும் பொழுது, ஒரு மாதத்திலே ஒரு 2 லட்சம் ரூபாய் கூடிவிட்டு 12 லட்சமாக மாறிவிட்டது என்றால் அந்த கடைசியாக ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்த பணத்திற்கும் சேர்த்து ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஒரு வருடத்திலே தங்கம் கொஞ்சம் இருக்கு, வெள்ளி கொஞ்சம் இருக்கிறது, பணம் கொஞ்சம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மூன்றையும் சேர்த்து 612 கிராம் வெள்ளியினுடைய விலை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அப்படித்தான் வியாபார சரக்குகளும், வியாபார சரக்குகளையும் அந்த 612 கிராம் வெள்ளியினுடைய விலையைத்தான் நாம் கணக்கிடுவோம். கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் வியாபார சரக்கு இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் சேர்த்து 612 கிராமினுடைய தொகையை அடைந்து விட்டு ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜகாத்தை நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே வியாபார சரக்குகள், தயாரிக்கப்பட்ட சரக்குகள், தயாரிப்பதற்காக வைத்திருக்கிற அசல் சரக்குகள், அதாவது ஒரு பனியன் தயாரிக்கிறோன்னு சொன்னால் தயாரிக்கப்பட்ட பனியன் தயாரிப்பதற்கான நூல், பனியன் தயாரிப்பதற்காக பண்டலாக எடுத்து வைத்திருக்கிற துணி, எல்லாவற்றையும் வியாபார சரக்கிலே சேர்க்க வேண்டும். மாற்றமாக கம்பெனியிலே அடுக்கி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய டேபிள்கள், அலமாரிகள், ரேக்குகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம் என்று மார்க்கம் தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக இவைகளில் எல்லாம் நிச்சயமாக நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய ஜகாத்தை ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னாலேயே கொடுக்கலாமா என்று கேட்டால் மார்க்கம் தெளிவாகவே சொல்கிறது, தாராளமாக அவர் ஜகாத்து கொடுத்து கொள்ளலாம். ஜகாத்து கொடுப்பதற்கு மார்க்கம் எந்த தடையையும் ஏற்படுத்துவதில்லை. இன்னொருவர் கடன் பட்டு இருக்கிறார், கடன் இருக்கு, அவருக்கு ஜகாத்து கொடுக்கணுமான்னு கேட்டால் ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு, வியாபார சரக்காக அல்லது தங்கமாக நகையாக 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அவருக்கு கடன் 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 2 லட்சத்தை கழித்து மீதமுள்ள 8 லட்சத்திற்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒருத்தருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன், ஒரு 5 லட்சம் கடன் கொடுத்திருக்கிறேன், அந்த கடன் எனக்கு திரும்ப வரும் என்று உறுதி இருந்தால் அதற்கும் நான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. ஆக கடன் இருப்பவரும் அந்த கடனை கழித்து மீதமுள்ளதை பார்க்கும் பொழுது ஜகாத்தின் நிசாபு இருக்கிறது என்று சொன்னால், நிசாபுனா என்னங்க, 612 கிராம் வெள்ளியினுடைய தொகை இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக ஜகாத் கடமை என்று மார்க்கம் பேசுகிறது. என்ன கடன் இருக்கிறது என்ற பெயரை வைத்து மீதமுள்ள பொருளாதாரங்களுக்கு ஜகாத்தை தடுத்து கொள்வதை மார்க்கம் அனுமதிப்பதில்லை என்பதை தெளிவாகவே இங்கு நான் பதிவு செய்கிறேன். அதே நேரத்திலே ஒருவர் ஒரு சிறுவராக இருக்கிறார், ஒரு சின்ன பையன், அவருக்கு ஜகாத்தின் நிசாப் அளவிற்கு பொருளாதாரங்கள் இருக்கிறது என்றால் அந்த சிறுவர் ஜகாத்து கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. காரணம், பருவ வயதை எய்த வேண்டும் என்ற கடமை கட்டாயம் இருக்கிறது ஜகாத்தின் நிபந்தனைகளில். அப்ப அந்த சிறுவருடைய பொறுப்புதாரியாக இருப்பவரும் அந்த சிறுவரின் பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதே நேரத்தில் யார் ஜகாத்து கொடுக்க வேண்டாம் என்று பார்த்தால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜகாத் கடமையே ஆகாது என்று இமாம்கள் பேசுகிறார்கள். மூன்றாவது, சுய அறிவு இல்லாமல் இருப்பவர், அதாவது பைத்தியமாக இருப்பவர், கோடி கோடியா சொத்து இருக்கு, அவருக்கு ஜகாத் கடமையே இல்லை. காரணம், கடமை என்பதை உணர்ந்து கொள்வதற்கான அறிவு அவருக்கு இல்லாத சூழலால் மார்க்கம் அதை அவர் கொடுக்க வேண்டாம் என்று பேசுகிறது. அதே நேரத்திலே ஒருவர் அடிமையாக இருக்கிறார், இன்று அடிமையின் சூழல்கள் இல்லை, ஆனால் ஒருவர் அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் ஜகாத் கடமை இல்லை என்று மார்க்கம் தெளிவாகவே கற்றுத்தருகிறது. அதே நேரத்திலே ஒருவரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் அந்த பொருளாதாரத்திற்கான பூரண அதிகாரம் பரிபூரணமாக அவரின் பொருளாதாரமாக அது மாற்றப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கும் ஜகாத்து கடமை இல்லை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் ஒருவரிடத்திலே கொஞ்சம் தங்கம் மட்டும் இருக்குது, ஒரு 5 பவுன் அல்லது ஒரு 8 பவுன், ஒரு 10 பவுன் நகை மட்டும் இருக்கிறது, வேற வெள்ளி பணம் வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவருக்கும் ஜகாத்து கடமை இல்லை. ஒருவரிடத்தில் எதுவுமே இல்லை, ஒரு 25,000 ரூபாய் பணம் மட்டும் இருக்குது, ஜகாத்து கடமை இல்லை. ஒருவரிடத்தில் எதுவுமே இல்லை, ஒரு 500 கிராம் வெள்ளி மட்டும் இருக்கிறது, ஜகாத்து கடமை இல்லை. ஆக நிசாபை அடையவில்லை என்று சொன்னால் கடமை இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா எல்லாவற்றையும் சேர்த்து 612 கிராம் வெள்ளிக்கான தொகை அவரிடத்தில் வந்துவிடுமானால் ஜகாத் கடமை என்று மார்க்கம் பேசுகிறது. அதே போன்று சொந்த வீடுகள் 4-5 வீடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த வீட்டிற்கோ அவர்கள்
அணிவதற்கான ஆடைகளுக்கோ வெள்ளி ஜருகை இருந்தால் அதை தனியாக கணக்கு போடணும். அணிவதற்கான எவ்வளவு உயர்தரமான ஆடைகளாக இருந்தாலும் சரி, பாத்திரங்களாக இருந்தாலும், ஃபர்னிச்சர்களாக இருந்தாலும், வாகனங்களாக இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஜகாத் இல்லை என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. அதே போன்று ஒரு வருடம் பூர்த்தியாகாமல் இருக்கும் எந்த பொருளுக்கும் ஜகாத் இல்லை என்பதை மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. ஆக இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே பதிவு செய்ததுதான், நம்முடைய பொருளாதாரங்கள் ஒரு 10 லட்சம் ரூபா வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ்லே லாஸ்ட் வருட கடைசியில் அது 5 லட்சமாக சுருங்கி இருந்தால் 5 லட்சத்திற்கு மட்டும் கொடுத்தால் போதும். அல்லது ஒரு 10 லட்சம் என்பது 15 லட்சமாக மாறிவிட்டதென்றால் அது கடைசி நேரத்தில் வந்த பணமாக இருந்தாலும் அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. ஒருத்தர் முன்னாடியே அட்வான்ஸாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜகாத்து டைம் பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடியே ஜகாத்து கொடுத்து முடிச்சிட்டார். ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அதற்கான ஜகாத்தை கொடுத்து முடித்து விட்டார் என்று இருக்க, திடீர்னு அந்த வருஷம் பூர்த்தியாகும் நேரத்திலேயே மறுபடியும் ஒரு 2 லட்சம் வருதுன்னா அவர் ஏற்கனவே ஜகாத்து கொடுத்திருந்தாலும் அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மீண்டும் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. ஒருவருக்கு ஜகாத்து கடமையாக இருக்கிறது, ஜகாத்தை அவர் கொடுப்பதற்கு முன்னால் எல்லா பொருளாதாரங்களும் அழிந்து விடுகிறது என்று சொன்னால் அவருக்கு ஜகாத்து கடமை இல்லை, செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இவரே வேண்டுமென்றே அழித்து விட்டால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. ஆக ஜகாத் என்பதை முடிந்தவரை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நம்முடைய ஜகாத்தை யாருக்கும் சம்பளமாக கொடுக்கக்கூடாது. அதே போல ஜகாத்தை உணவாக கொடுப்பதையும் மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஜகாத்தை கொண்டு இன்னொருவருக்கு மதரசாவின் கட்டிடமோ, மஸ்ஜிதின் கட்டிடமோ, ஹாஸ்பிட்டலோ, கிணறுகளோ, பாலங்களோ, பொதுமக்களுக்காக பயன்படக்கூடிய ஏதேனும் ஒரு கட்டுமான பணிகளோ செய்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதிப்பதில்லை. அதே போன்று ஜகாத்துகளுக்காக அதற்காக கிதாபுகளை வாங்கி கொடுப்பதையும் மார்க்கம் அனுமதிப்பதில்லை. ஜகாத்தின் பணங்களை கடன் கொடுத்து வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதிப்பதில்லை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஜகாத்திலே நாம் கவனமாக தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஜகாத் பெற தகுதியுள்ளவர்கள் யார் என்று பார்த்தால் குர்ஆன் சில நபர்களை, ஒரு 7 நபர்களை பட்டியலிட்டு காட்டுகிறது. ஒன்று ஃபக்கீர்கள் என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளிக்கும் குறைவாக தன்னுடைய செல்வத்தை அமைத்திருப்பவர், அல்லது ஏதேனும் உடலில் ஊனமில்லாதவராக இருந்தாலும் சரி, 612 கிராம் வெள்ளிக்கும் குறைவாக, அதாவது நிசாபிற்கும் குறைவாக பொருளாதாரம் வைத்திருப்பவராக இருந்தால் அவர்களைத்தான் மார்க்கம் ஃபக்கீர்கள் என்று சொல்கிறது. அவர்கள் உடல் ஊனமில்லாத நல்ல ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு கொடுக்கலாம். மிஸ்கீன் என்று சொன்னால் தனக்காக எதுவுமே இல்லாதவர், அவருக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். மூன்றாவது மார்க்கம் சொல்கிறது முக்காத்தப் என்று சொன்னால் எஜமானர்களிடத்திலே, அன்னைக்கு அடிமைத்தனம் இருந்தது, அன்றைய காலத்தில் இருந்த விஷயம் அது. எஜமானர்களிடத்திலே உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டவர்கள், எஜமானர் இப்படி எழுதி கொடுப்பாங்க, இத்தனை மாசத்துல இவ்வளவு பணத்தை தந்துவிட்டால் நீ உரிமையை பெற்று விடலாம் என்று உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட நபருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம். நான்காவது கடனாளி, நிறைய கடனை ஒருவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மீத சொத்துக்கள், அதாவது அவரிடத்தில் இருக்கும் மற்ற சொத்துக்கள் ஜகாத்தின் அளவு இல்லாமல் இருந்தால் அவருக்கும் நம்முடைய ஜகாத்தை கொடுக்கலாம். ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையிலே போருக்கு செல்லக்கூடிய மக்களுக்கும் தாராளமாக நம்முடைய ஜகாத்தை தாராளமாக கொடுக்கலாம். இப்னு சபீல் என்று சொன்னால் சொந்த ஊரில் போதுமான செல்வம் அவரிடத்திலே இருக்கும், வேறு ஏதேனும் ஒரு பயணத்தின் சூழலிலே, வெளியூரில் சென்ற சூழலிலே என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் இழந்து ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கக்கூடியவருக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம் என்று மார்க்கம் பேசுகிறது. ஏழாவது ஆமில், அதாவது ஜகாத்து பொருளை சரியாக வசூலித்து சரியான முறையான ஜகாத்தை பெறக்கூடியவர்களிடத்திலே, தகுதியுள்ளவர்களிடத்திலே ஒப்படைக்கும் பொறுப்புதாரிகளிடத்திலே நம்முடைய ஜகாத்தை கொடுக்கலாம் என்று மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அதல்லாமல் மற்றவர்களிடத்திலே ஜகாத்துகளை கொடுத்து நம்முடைய கடமைகளை, அந்த நன்மைகளை இழந்து விட வேண்டாம் என்று மார்க்கம் தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி தவறான முறையில் ஜகாத்து கொடுக்கப்பட்டால் மீண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தாலா ஜகாத்தை பற்றி உண்டான சரியான புரிதலை நமக்கு தருவானாக, நிரப்பமாக ஜகாத்தை வழங்கும் மக்களாக வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜகாத்து சம்பந்தமான வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக இந்த பதிவிற்கு கீழால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளில் கேள்விகளை கேட்கலாம். அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் நாடினால் தெளிவாக நான் பதிவு செய்வேன். அல்லாஹு தாலா எல்லா மக்களுக்கும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ்.